மருமகளே இப்படி மச நின்றுட்டே இருக்க? என் மயனுக்கு பிடிச்ச அல்வா செஞ்சியா இல்லையா? இல்லைங்கத்த, செஞ்சேன். ஆனால் நல்லா வரல. அதான் அப்படியே தூக்கி குப்பையில் கடாசு இல்லாமன்னு வச்சுருக்கேன். என்னடி பார்க்கறதுக்கு நல்லா தானடி இருக்கு. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வேணா சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், குப்பையில் கொட்டிக்கலாம். ஒரு வேளை தின்னுட்டு நாய் செத்து போயிடுச்சுன்னா? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது மருமகளே. இப்போ என்ன உனக்கு அல்வா வேஸ்ட் ஆகக்கூடாது அதானே? இருக்கவே இருக்கேன் என் புள்ள, எடுத்துக்கொண்டு அவன்கிட்ட கொடு, அவன் வாட்டுக்கு சாப்பிடுவேன். ஆத்தாடி, சட்னியில் லேசாக இத்தினோண்டு உப்பு கொண்டாலே அந்த திட்டுவார். அவர்கிட்ட போய் இந்த அல்வாவை கொடுக்கவா? போங்கத்தை நீங்கள் வேற. நான் தான் சொல்கிறேன்ல மருமகளே, நீ கொண்ட கொடு, திட்ட மாட்டேன். என்னமோத்த, இன்னைக்கு நீங்கள் என்னைய திட்டு வாங்க வைக்கணும்னே இருக்கீங்க பாருங்க. என்னங்க என்னடி? என்னங்க இன்னைக்கு புதுசாக அல்வா செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஏண்டி, இதுக்கு பேரு அல்வா? இதை நான் வேற திங்கணும். ஒன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தெரியும், இந்த அத்தை பல நாளாக காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க என்னை திட்டு வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு கரெக்டாக செஞ்சுட்டாங்க. டேய் என்னடா அல்வா நல்லா இல்லையாடா? அம்மா உனக்காக ஆசையாக செஞ்சு கொடுத்தேன்டா. சின்ன பிள்ளைலாம் நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சாப்பிடுவேன். இப்போ வளர்ந்துட்டேன் பாரு, நல்லா இல்லைன்னு எப்படி பேசுற? அம்மா செஞ்சது நல்லா இல்லையாடா? ஐயா அம்மா, நீ நாம செஞ்ச? ஏண்டி, அம்மா செஞ்சாங்கன்னு முன்னாடியே சொல்லக்கூடாதா? சூப்பரா இருக்குமா, நான் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன், போதுமாம்மா? எப்படி மருமகளே? சூப்பர்த்த. ஆனால் பொண்டாட்டி செஞ்சால் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அம்மா செஞ்சால் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லார் வீட்லையும் இப்படித்தானோ இன்னமும் தெரியல.